ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்மளை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டெட் எக்ஸாம்ஸ் வந்து பாஸ் பண்ணியும் ஒரு சில காரணங்களால் பிடி எக்ஸாம்ஸ் வந்து எழுத முடியாத சூழ்நிலை இருக்கும். ஈவன் எழுதினாலுமே நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா இன்எலிஜிபிள் லிஸ்ட்டில் வந்து சேர்த்துருவாங்க. அதுக்கான காரணம் என்ன, நம்ம அப்ளை பண்ணும்போது என்னென்ன பண்ணணும், முக்கியமாக டெட் எக்ஸாம் இந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே படிச்சுட்ருப்பீங்க அல்லது பிஎட் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் வந்து நிதானமாக நீங்கள் டெட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணும்போது நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அதை வச்சும் நிறைய ரிஜெக்ஷன் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். இது வந்து இதுக்கு முன்னாடி நடந்த யூஜிடிஆர்பியில் கொடுத்த ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது நாட் ஈக்குவலண்ட்டு தான், சரிங்களா? அதனால் உங்களுடைய மேஜர்ஸ்க்கு நீங்கள் வந்து எந்த சப்ஜெக்ட் வந்து ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சிங்க. நீங்கள் வந்து உங்களுடைய யூனிவர்சிட்டி வச்சு ஜிஓஸ் எல்லாமே நிறைய கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவலண்ட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அந்த ஈக்குவலண்ட்டை வச்சு நீங்கள் அந்த சப்ஜெக்ட் வந்து அப்ளை பண்ணலாம், சரிங்களா? ஏன்னா ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஃபிசிக்ஸ் வந்து ஈக்குவலண்ட் கொடுத்துருப்பாங்க, கெமிஸ்ட்ரி வந்து ஈக்குவலண்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க, மேக்ஸ் வந்து ஈக்குவலண்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கு பதிலாக ஃபிசிக்ஸுக்கு வந்து படிச்சுட்ருப்பாங்க, அதே போல் ஃபிசிக்ஸுக்கு பதிலாக மேக்ஸ் வந்து படிச்சிருப்பாங்க, சரிங்களா? அதனால் உங்களுடைய அந்த கோர்ஸ் வந்து ஈக்குவலண்ட்டு, அதாவது ஸ்ட்ரைட்டாக பிஎஸ்சி ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸு இந்த மாதிரி படித்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு சில பேர் வந்து மாற்றி படிச்சிருப்பாங்க. அதனால் அந்த மேஜர்ஸ்க்கு எல்லாமே அது ஈக்குவலண்ட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேங்க, ஈக்குவலண்ட் வந்து பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு அதிகமாக மிஸ்டேக் பண்ணது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பிஎட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்பெஷல் பிஎட் முடித்தவங்க மட்டும்தான் ஸ்பெஷல் பிஎட் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணணும். ஸோ அதர்வைஸ் வந்து மற்றவங்க எல்லாமே பிஎட் அப்படிங்கிறது மட்டும்தான் அப்ளை பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து கடையில் அல்லது சென்டர்ஸில் கொடுக்குறப்ப அவங்க மட்டுக்கும் ஏதோ ஒன்று பண்ணிவிடுவாங்க. அதனால் அப்ளை பண்ணும்போது 1 or 2 டைம்ஸ் நல்லா தெளிவாக பாருங்கள். இது எல்லாமே ரிஜெக்ட் ஆன கேண்டிடேட் லிஸ்ட்டில் வரக்கூடியவங்க. அதனால் ஸ்பெஷல் பிஎட் அப்படின்னா அது தனி, சரிங்களா? அவங்கள வந்து தனியாக முடிச்சிருப்பாங்க. நீங்கள் நார்மலாக எல்லாரும் பண்ணுற பிஎட் வந்து தனி, சரிங்களா? ஏன்னா ஸ்பெஷல் பிஎடுக்குன்னு தனியாக இடஒதுக்கீடு இதெல்லாமே இருக்குது, சரிங்களா? அந்த இதை கரெக்டாக செக் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் வந்து ஸ்பெஷல் பிஎட் முடிச்சிருந்தால் மட்டும் ஸ்பெஷல் பிஎட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. மற்றபடி நீங்கள் பிஎட் அப்படிங்கிறது மட்டுமே என்ன பண்ணுங்கள், கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம். ஸோ பிஎஸ்டிஎம்மில் நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுறாங்க. பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது 1ஆவதுலேருந்து, சரிங்களா, நம்ம வந்து பிஎட் வரைக்குமே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும், சரிங்களா? 1 to 6 5th இருந்தாலும் சரி, 6 to 12th, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அல்லது டிகிரி, சரிங்களா? டிகிரி முதற்கொண்டு எல்லாமே என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா தமிழில் படிச்சிருக்கணும். ஒரு சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1 to 5th வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருப்பாங்க, சரிங்களா? அதுக்கடுத்து 6 to 10th வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சுட்டு 11th இங்கிலீஷ் மீடியம், அதுக்கடுத்து 12th தமிழ் மீடியம் இந்த மாதிரி படிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் இன்எலிஜிபிள். ஒரு சில பேர் டிகிரி பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம்னு இருக்கும், ஆனால் அவங்களுக்கே தெரியாது. நம்ம தமிழில் தான் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா எக்ஸாம்ஸ் வந்து எழுதியிருப்போம். அதனால் அவங்க வந்து தமிழ் மீடியம்னே நினச்சிட்ருப்பாங்க. அதே போல் பிஎட், சரிங்களா? பிஎட் வந்து ஒரு சில பேருக்கு இங்கிலீஷ் மீடியம்னு போட்டு தமிழில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் எல்லாமே எழுதியிருப்பாங்க. அதனால் உங்களுடைய மீடியம் வந்து கரெக்டாக அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து என்ன பண்ணுறங்க வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா தமிழ் மீடியத்துக்குன்னு நமக்கு வந்து தனியாக இடஒதுக்கீடு இதெல்லாமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நமக்கு வந்து ரிஜெக்ஷன் பண்ணிவிடுவாங்க. அதனால் பிஎஸ்டிஎம் பண்ணும்போது எல்லாமே, சரிங்களா, 1ஆவதுலேருந்து நீங்கள் பிஎட் டிகிரி வரைக்கும் எல்லாமே தமிழ் மீடியத்தில் பண்ணியிருக்கணும். அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னா வாங்கி வச்சுருக்கணும், சரிங்களா? அப்படின்னா தான் அவங்க வந்து எலிஜிபிள் ஆவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா டெட் எக்ஸாம். ஸோ டெட் எக்ஸாம்ஸ் வந்து இந்த கேண்டிடேட்டை பார்த்துங்க, பிஎட் ஆகஸ்ட் 2023, டெட்டு பிப்ரவரி 2023 கொடுத்துருக்காங்க. ஃபோர்த்து செமஸ்டர் ஆகஸ்ட் 2023. ஸோ இவங்க வந்து பிப்ரவரி 2023 டெட் எக்ஸாம்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாஸ் பண்ணியிருக்காங்க. அதே பிஎட் முடிச்சுது அப்படின்னு சொல்லி பார்க்குறது இப்போ 2023 எல்லாம் கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் 2023 நடந்த எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 2022 வந்துச்சு. அப்போ வந்து அந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ்ட் ஆர் அப்பியரிங் இன் ஃபைனல் இயர், சரிங்களா? எல்லாத்துலேயுமே என்ன இருக்கும் அப்படின்னா அப்பியரிங் ஃபைனல் இயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஈவன் வந்து நீங்கள் பிஎட் படித்தாலும் சரி அல்லது டிடெட் இந்த மாதிரி படிச்சுட்டு இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே
அப்பியரிங் இன் ஃபைனல் இயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் 2022 தான் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கணும் இந்த நோட்டிஃபிகேஷன் வர டேட்டில். சரிங்களா? ரொம்ப முக்கியம். ஒரு சில பேர் எக்ஸாம்ஸ் வந்து அப்புறமா தானே வரப்போகுது. எக்ஸாம் வந்து 2023 அவங்க வந்து எக்ஸாம் டேட் வந்து சொல்லல. ஆனால் கண்டக்ட் பண்ணது எப்போ அப்படின்னா 2023 தான் கண்டக்ட் பண்ணாங்க. அப்போ அந்த டைமில் நீங்கள் வந்து ஃபைனல் இயர் படிப்போம், அதனால் அப்போ எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் ஃபஸ்ட் இயர் படிக்கிறப்பே அப்ளை பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் எல்லாமே எழுதி சர்டிஃபிகேட் எல்லாமே வந்திருக்கும். ஆனால் செக்கிங்கில் சர்டிஃபிகேட் செக் பண்ணும்போது அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இதாகிடும். சரிங்களா? அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா அப்பியரிங் ஃபைனல் இயர் ஆஃப் பேச்சுலர் எஜுகேஷன் பிஎட். சரிங்களா? இது எப்போ அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது வந்திருக்கிறப்ப நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைனல் இயர் வந்து படிக்கணும். நம்ம வந்து எக்ஸாம் இப்போ 2022 நான் வந்து ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன், 2023 தான் எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது, அப்போ நான் அங்கே ஃபைனல் இயர் தானே அப்படின்னு சொல்லக்கூடாது. நோட்டிஃபிகேஷன் வரும்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கணும். 2022 நீங்கள் வந்து செகண்ட் இயர் படிக்கணும், அப்படின்னா தான் நீங்கள் வந்து எலிஜிபிள். ஸோ அதனால் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து டெட் எக்ஸாம் நான் வந்து அடுத்து எழுதலான்னு இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எழுதும் போது, அதாவது நோட்டிஃபிகேஷன் வரும்போது அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ நாம்ஸு அதைப்படி அப்ளை பண்ணணும். இல்லைனா நமக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதனால் அதில் தெளிவாக என்ன பண்ணுங்கள் பாருங்கள். ஸோ அதே போல் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஈக்குவலண்ட் வந்து கரெக்டாக செக் பண்ணி வச்சுங்க. இதெல்லாமே சின்ன சின்ன விஷயந்தான். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெஷல் பிஎட்டில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. இன்னும் ரொம்ப முக்கியம் என்னென்னா செங்கரேட். சரிங்களா? எஸ்ஜிடி அப்படின்னா செங்கரேட் டீச்சர்ஸு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு அதுக்கு அவங்களுக்குன்னு தனியாக ப்ரிஃபரன்ஸ் இருக்குது, இடஒதுக்கீடு இருக்குது. ஏன்னா அந்த கோட்டாவில் வந்து அதை வந்து செக் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் வந்து செகண்டரி டீச்சர்ஸாக ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா சர்வீஸ் சர்டிஃபிகேட் இதெல்லாமே தரமாக இருக்கும். நான் இந்த மாதிரி இந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில பேர் வந்து நான் வந்து டிடெட் முடிச்சிட்டேன், அதனால் நானும் செகண்டரி டீச்சர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஜிடி அப்படின்னு சொல்லி போட்டுறாங்க. ஸோ எஸ்ஜிடி அப்படின்னா என்னென்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கணும், செகண்டரி டீச்சர்ஸாக கவர்மெண்ட் போஸ்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கணும். சரிங்களா? அப்படின்னா தான் நீங்கள் வந்து இது வந்து அந்த குவாட்டா இதில் வந்து எலிஜிபிள் வருவீங்க. இல்லைனா உங்களுக்கு வந்து அந்த இன்எலிஜிபிளில் ஃபைனலாக சேர்த்துருவாங்க. ஸோ அதனால் அப்ளை பண்ணும்போது இதெல்லாமே பாருங்கள். அதே போல் நீங்கள் வந்து பிடபிள்யூடியாக இருந்தால் மட்டும் பிடபிள்யூடி வந்து கொடுங்க. கரெக்டாக அது எந்த கேட்டகரியில் வரீங்க அப்படிங்கிறதையும் கொடுங்க. சரிங்களா? அதுமாதிரி ஸ்பெஷல் பிஎட்னா கரெக்டாக ஸ்பெஷல் பிஎட் இது வந்து கொடுங்க. ரொம்ப முக்கியம் என்னென்னா டெட் எக்ஸாம்ஸ் வந்து வரும்போது, ஏன்னா இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மார்க்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்கும் இந்த கேண்டிடேட்லாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி எழுதியிருந்தால் ஒரு பிரச்சனை இல்லை, அடுத்தடுத்த எக்ஸாம்ஸில் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து நியூவாக இப்போ படிச்சுட்டு இருக்கிறவங்களாமே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து பிஎடும் பண்ணுவாங்க அட் த சேம் டைம். சரிங்களா? பிஎட் வந்து ரெகுலரில் பண்ணிவிட்டு மாஸ்டர் டிகிரி பிஜி வந்து கரஸில் பண்ணுவாங்க. இப்போ அகடமிக் இயர் 2023 to 25 அப்படின்னா 2023 to 25 பிஎடுக்கும் அதே வரும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிஜிக்கும் அதே வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் அது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சேம் இயரில் வரதுனால ரிஜெக்ஷன் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஒரு டிகிரி பண்ணுற டைமில் இன்னொரு டிகிரி சேமாக அதே அகடமிக் இயரில் என்ன பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாமே ரெகுலேஷன்ஸில் இருக்குது. ஒரு சில கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா இயர் வேஸ்ட் ஆகுது, அதனால் நம்ம இதை வந்து பண்ணிவிடுவோம். ஒரு சில பேர் பிஜி வந்து ரெகுலரில் பண்ணிவிட்டு அந்த பிஎட்டில் ஒரு சில பேர் எக்ஸாம்ஸு ப்ளஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரைனிங் மட்டும் போவாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாதுன்னா செய்யக்கூடாது. அந்த அகடமிக் இயர் அப்படின்னா அதில் அந்த ஒரு கோர்ஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கணும். நடுவில் ஒரு சில பேர்லாம் 1 இயர் பிஎட் இருந்தப்பயுமே அந்த மாதிரி ஒரு சில பேர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதனால் அவங்க எல்லாமே ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் வந்துடுவாங்க. ஸோ நமக்கு வந்து கரெக்டான அந்த அகடமிக் இயர் 10+2+ இந்த மாதிரி 3+2 இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ரேஷியோவில் நம்ம கரெக்டாக என்ன பண்ணியிருக்கணும், முடிச்சிருக்கணும். ஒரு டிகிரி படிக்கிறப்ப இன்னொரு டிகிரி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா படிக்கக்கூடாது. சரிங்களா? அது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் சேர்த்துருவாங்க. அது எல்லாமே இன்எலிஜிபிள் வரும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அது பிஜிஸ்க்கு நிறைய வரும். இது யூஜிடிஆர்பி அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிஎஸ்சி பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், பிஎட் பண்ணியிருப்போம். அதனால் அந்த சைமல்டேனியஸ் கோர்ஸில் வந்து வரல. அதே பிஜி இன்எலிஜிபிள் லிஸ்ட் எடுத்திங்கன்னா நிறைய இது வந்து அந்த மாதிரி சைமல்டேனியஸாக ஒரே இயரில் 2 கோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க எல்லாமே ரிஜெக்ஷனில் வருவாங்க.
அதேபோல் ரொம்ப முக்கியம், இந்த டெட் நோட்டிஃபிகேஷன் வரும்போது நீங்கள் எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வந்து ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கான டெட் எக்ஸாம்ஸ் இது எல்லாமே கால் ஃபோர் பண்ணியிருக்காங்க. அதனால் அதில் நார்மல் கேண்டிடேட் வந்து எதனா சர்டிஃபிகேட் வந்து அப்டேட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணும்போது அதுவும் ஒரு சில டைம் வந்து ஃப்யூச்சரில் ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் கரெக்டான எலிஜிபிள் இருக்கிறப்ப மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன் நீங்கள் இதெல்லாமே இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துங்க. அதே மாதிரி கம்யூனிட்டி இதெல்லாமே கரெக்டாக பார்த்து வச்சுங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.